யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேராசிரியர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது 1966ஆம் ஆண்டு. 1966லும் 1963ஐப் போலவே 9 படங்கள் மக்கள் திலகத்திற்கு வெளிவந்தது. முதலாவதாக வெளிவந்த படம் அன்பே வா 1966 ஜனவரி 14 வெளிவந்தது. கேசினோ, கிருஷ்ணா, மேகலா 3 தேட்டரில் போட்டாங்க. படத்திற்கு பாருங்க, பாட்டு புஸ்தகம்லாம் புதுமையாக அடிச்சிருந்தாங்க. பாட்டு புஸ்தகம் மட்டும் இல்லை, ரெக்கார்டு எல்லாமே புதுமையாக பண்ணியிருந்தாங்க. ஏவிஎம் வந்து ரொம்ப 33 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆன முதல் படம் அன்பேவா தான். அன்பேவா ஒரு மாபெரும் வெற்றி படம். கேசினோவில் தொடர்ந்து 100 ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. மெட்ராஸில் குதிரைப்பட போலீஸை வச்சு அடித்து டிக்கெட் கொடுத்த படம் இந்த படம். படமும் 100 நாள் வந்து பல தேட்டரில் ஓடிச்சு. கேசினோ, கிருஷ்ணா, மேகலா, மதுரை சிந்தாமணி, திருச்சி ராஜா, ராயல், சேலம் ராயல் ஆக 6 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. சென்னையில் வந்து 154 நாள் கேசினோவில் 154, கிருஷ்ணாவில் 147, மேகலாவில் 119, மதுரை சிந்தாமணி 147 நாள் 21 வாரம் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆணையிட்டால் பிப்ரவரி 4ஆம் தேதி மிட்லண்ட், பிராட்வே, உமா, சீனிவாசா ஆக 4 தேட்டரில் போட்டாங்க. இந்த 4 தேட்டர்லேயுமே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. சத்யா மூவிஸோட 2வது படம். முதல் படம் ஏற்கனவே பார்த்தோம், தெய்வத்தாய். இது 2வது படம். இந்த படமும் வெற்றி படம். பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அன்பேவாக்காக தள்ளி போச்சு. 50 நாள் எல்லா தேட்டர்லையும் போட்ட எல்லா தேட்டர்லையும் 50 நாள் ஓடிச்சு. பாட்டுகள் அத்தனையும் அருமையாக இருக்கும். படம் வந்து ஓரளவு நல்ல வசூல் பெற்ற படம். மெட்ராஸில் 50 நாளும் அதிகபட்சமாக 69 நாள் வரை ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா முகராசி பிப்ரவரி 18 ரிலீஸ் ஆகிட்டு KT பிரபாத் சரஸ்வதியில். இது தேவர் ஃபிலிம்ஸோட படம். கிட்டத்தட்ட 11 நாள் தான் எம்ஜிஆரோட கால்ஷீட்டு. 11 நாளில் மொத்தம் 22 கால்ஷீட் கொடுத்துருப்பார் எம்ஜிஆர், அவ்வளோதான். அதிலே தயாரான படம். ஆனால் படம் வந்து 100 நாள் ஓடிச்சு. KTயில் 100 நாள் ஓடிச்சு. எல்லா ஊர்கள்லேயும் 50 நாள், நிறைய ஊர்களில் ஓடிச்சு 50 நாள். 7வது வாரம் விளம்பரத்தில் பாருங்கள், ஏகப்பட்ட தேட்டர் போட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 100வது நாள் வந்து சென்னை KTயில் 100வது நாள். அது மட்டும் இல்லை, பிரபாத்தில் வந்து 70 நாள், சரஸ்வதியில் 56 நாள், திருநெல்வேலி பார்வதியிலையும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு இந்த படம். அடுத்தது பார்க்க போனீங்கன்னா நாடோடி பத்மினி பிக்சர்ஸ் படம். பத்மினி பிக்சர்ஸ் 1001க்கு அடுத்தாப்பில் 1966 ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளியான படம். பிளாசா, பிராட்வே, உமா 3 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 3 தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ தேட்டர்லேயும் 50 நாள் தாண்டி ஓடிச்சு. இதுவும் ஒரு வெற்றி படம் தான். மிக குறைந்த பட்ஜெட். 55வது நாள் விளம்பரமும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 56 நாள் 57 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். 3 தேட்டர்லேயும் 57 நாள். பிளாசா, பிராட்வே, உமா, மதுரை, திருச்சி, கோவை, சேலத்தில் 10 வாரங்கள் தாண்டிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரோதயம் மே 27 KT, மேகலா, பாரத், சீனிவாசா 4 தேட்டரில் ஓடிச்சு. 4 தேட்டரில் போட்டாங்க. அதில் சரவணா பிக்சர்ஸ் படம், படகோட்டிக்கு அடுத்த படம், GN வேல்மணியோட படம். இந்த படமும் நல்ல ஹிட்டு. கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 92 நாட்கள் ஓடிச்சு. சென்னையில் 92 நாட்கள், KT, மேகலாவில், மதுரையில் 92 நாட்கள். 100 நாள் ஓட வேண்டிய படம் ஒரு 7-8 நாளில் விடுபட்டு போச்சு. அடுத்து தாலி பாக்கியம், பிளாசா, பிரபாத், மேகலா, நூர்ஜஹான் 4 தேட்டரில் போட்டாங்க. வரலட்சுமி பிக்சர்ஸ், இது யார் படம்னா நம்ம கண்ணாம்பா இருக்காங்களா, நடிகை கண்ணாம்பா, அவங்க ஹஸ்பண்ட் தான் எடுத்தார், நாகபூஷணம். ஆனால் இது வந்து ரொம்ப சுமாராக ஓடின படம். சென்னையில் வெறும் 5 வாரங்கள் தான் ஓடிச்சு. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 63 நாட்கள் ஓடிச்சு. அடுத்தது தனிப்பிறவி செப்டம்பர் 18 வெலிங்டன், பிராட்வே, சயானியில் வெளிவந்த படம் தனிப்பிறவி. திருநெல்வேலியில் நல்ல கலெக்ஷன். 50 நாள் மேட்னியோடு ஓடி ஒரு நல்ல வசூல் பெற்றது. 51வது நாள் விளம்பரத்தில் எல்லா தேட்டரும் போட்டு வந்துச்சு. நிறைய ஊர்களில் அது எம்ஜிஆர் படம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் 50 நாள் ஒன்றால் நல்ல கலெக்ஷன் எடுத்துடும். வெலிங்டன், பிராட்வே, சயானி 54 நாள், திருநெல்வேலி பார்வதியில் 53 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பறக்கும் பாவை, பாரகன், கிருஷ்ணா, மேகலா 3 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. நவம்பர் 11 தீபாவளி அன்னைக்கு வந்துச்சு பறக்கும் பாவை. இதுவும் போட்ட தேட்டரில் 51 நாள் விளம்பரம் வந்துச்சு. இந்த படமும் ஓரளவு 50 நாள் வசூலில் நல்ல மதுரை தங்கத்தில் நல்ல வசூல் பெற்றது. பாரகன், கிருஷ்ணா, மேகலா 63 நாட்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக டிசம்பர் 9ஆம் தேதி வெளிவந்த படம் தான் பெற்றால் தான் பிள்ளையா. இது வந்து ஸ்டார், மகாராணி, உமா, நூர்ஜஹான் 4 தேட்டரில் போட்டாங்க. முத்துக்குமாரன் பிக்சர்ஸு. இந்த படம் எம்ஜிஆர் ரொம்ப எதிர்பார்த்த படம். நடிப்புலேயும் வந்து அவருக்கு நல்ல ஸ்கோப் இருந்த படம். 100 நாள் ஓடிச்சு. ஸ்டார், மகாராணி, உமா போன்ற தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 100ஆம் நாள் விழாவுக்கு அறிஞர் அண்ணா வந்து கேடையெல்லாம் கொடுத்தாரு எம்ஜிஆருக்கு. ஆக இது ஒரு நல்ல வெற்றி படம். மதுரை, திருச்சி, கோவை, சேலம் 12 வாரம் ஓடிச்சு. சரி நேயர்களே, நம்ம 66 பார்த்துட்டோம். இனி அடுத்த வருடம் பற்றி பார்க்கலாம்.